வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 4. முதல்ல நம்ம அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இந்த வேதத்தை எந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் இந்த உதாரணம் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. மண் பண்பட்டதாக இருந்தால்தான் அந்த மண் தண்ணீரை உள்ளே இழுத்துக்கிட்டு மனிதர்களுக்கு நிறைய பலன்களை தரும். அதுபோல் இந்த குர்ஆனால் நம்ம பயன்பெறணும்னா, மாற்றம் வரணும்னா நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். தயாரிப்பு நிலை என்ன என்பதை இந்த வசனம் பேசுது. தயாரிப்பு நிலை என்னென்னா, 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹுடைய அச்சத்தினால் நடுங்கக்கூடியதாகவும் பிளந்து விடுவதாகவும் நீர் அதனை கண்டு இருப்பீர். மேலும் இந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்கு அவர்கள் சிந்திப்பதற்காக நாம் விளக்கியிருக்கிறோம். மழை என்பது எவ்வளவு உறுதியானது. உலகத்தில் என்ன நிகழ்வு ஏற்பட்டாலும் மழை வளர்ந்து கொடுக்காது, யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. கடுமையான வெயில், கடும் குளிர், புயல், காற்று, வெள்ளம், மழை எது வந்தாலும் நடுங்காது. மழைக்கு எந்த மாற்றமும் நிகழாது. மழை தவிர அங்குள்ள எல்லா பொருட்களும் பாதிப்புக்குள்ளாகும். ஆனால் மழை மட்டும் அதே இடத்துல நிற்கும். அந்த மழை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால தான் மனிதர்களுக்கு பூமியில் வாழ முடிகிறது. ஏன்னா பூமி சுற்றி தனித்தனியாக கலந்து விடாமல் இருக்கிறதுக்காக அது உதவி செய்து இந்த மலைகள். இப்படி உறுதியாக இருக்கக்கூடிய இந்த மலை குர்ஆன் இறக்கினால் அது வெடித்து சிதறும் என்றால் காரணத்தோடு தான் வெடிக்கிறது. ஏன்னா மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹ் எப்படி இருக்கணும்னு விதித்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறது. அது வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், எல்லா விதமான உயிர்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து அவனை துதித்து போற்றியே இருக்கின்றது. உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பில் அவனுக்கு கட்டுப்படாது, அவனை போற்றாது எதுவுமே கிடையாது. ஆனால் அது எப்படி அல்லாஹ் துதிக்கிறது என்பதை நாம் அறிவதில்லை. அல்லாஹ் மட்டும்தான் அதை அறிகிறான். ஆனால் அது எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அதை நிறைவேற்றும் வகையில் ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிகிறது. அந்த மாதிரி மலை என்ன செய்யுதுன்னா, குர்ஆன் வந்தவுடனே அதன் இயல்பு எப்படி வெளிப்படுகிறது என்பது குர்ஆனின் முன் அது நொறுங்கி போகிறது. நொறுங்கி விட்டதன் அர்த்தம் என்னென்னா, அதுக்குள்ளே நம்ம ஆழ சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியை அல்லாஹ் அதில் வச்சுருக்கான். என்ன அப்படின்னா, குர்ஆன் என்கிட்ட வந்த உடனே இது வரைக்கும் நான் ஒரு பெரிய பலமுள்ள பாறையாக இருந்தாலும் இந்த குர்ஆனின் முன்னாடி நான் ஒரு மலையே இல்லை, நான் வெறும் தூசி துகள் தான், நான் ஒன்றுமே இல்லாத மண். நீ என்ன மாதிரி விரும்புகிறையோ அதற்கு நான் தயார். என்னை மீண்டும் மலையாக உருவாக்க நினைச்சாலும் உருவாக்கிக்கோ, வேறு என்ன செதுக்கி சிற்பமாக உருவாக்க நினைச்சாலும் உருவாக்கிக்கோ. உன் முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை. ஏன்னா என்னை உருவாக்க போகிறது நீ தான். நீ எதாக ஆக வேண்டுமென்றால் நான் அதற்கு தயார் அப்படின்னு மலை சொல்லாமல் சொல்லுது. நான் எதுவாக மாறணும், உன் முன் ஒப்புக்கொள்கிறேன், எதாக வேணாலும் நான் மாறிக்கிறேன் அப்படின்னு நான் சிரம்பணிகிறேன்றது இந்த வசனத்தினுடைய பொருளாக இருக்குது. இந்த வசனம் மூலியமாக நம்ம உணர வேண்டியது என்னென்னா, பாறையை விட நம்ம பலமே கிடையவே கிடையாது. நம்ம ரொம்ப ரொம்ப பாறையை விட பலவீனம் கம்மியாக தான் இருக்கிறவங்க. அந்த பாறைக்கே இந்த நிலைமைனா நம்மெல்லாம் எவ்வளோ இதாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி அந்த பாறை போல் குர்ஆன் முன்னாடி நம்ம ஒன்றுமில்லாதவர்களாக நம்ம அதை முன்னே இருக்க வேண்டும், அதை ஓத வேண்டும் என்பது நல்லா புரியுது. எனவே குர்ஆன் நாம் ஓதும் பொழுது நம்ம மனசில் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு நாம் ஒன்றும் இல்லாமல் தூசி துகளாக இருக்கணும். நாம் அதற்கு முன் பணியணும். நம்ம ஒன்றும் இல்லைன்னு கீழே இறங்கி வரணும். நம்மளுடைய அதிகாரம், ஆணவம் எல்லாத்தையும் விட்டு தள்ளணும். குர்ஆன் சொல்கிறது தான் உண்மை, எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது உண்மை இல்லை. குர்ஆன் காட்டுற வழி தான் சரி, நான் சொல்கிற வழி சரி கிடையாது. குர்ஆனுக்கு தான் அறிவு அதிகம், எனக்கு எதுவும் அதிகம் கிடையாது அப்படின்னு நாம் தாழ்ந்து போகிற அளவுக்கு நம்ம குர்ஆனை நமக்குள்ளே இறக்கணும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், அந்த குர்ஆனுக்கு முன் நம்ம எதுவுமே தெரியாது போல் நீ தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு நம்ம இருக்க வேண்டும். நம்ம ஒரு விஷயத்தில் தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் வரும். அப்படி வராமல் நம்ம இந்த குர்ஆன் முன்னாடி நம்ம எதுவுமே தெரியாது போல் படிக்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் தோண வேணும். நம்ம இவ்வளோ நாளாக இது கூட தெரியாமல் இருந்துட்டோமே என்று நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம அதை படிக்கணும். நம்ம நினச்சி ஃபீல் பண்ணணும், அதை மைண்டில் உணர வேணும்.
அப்போ தான் இதோட சுவையை நம்ம உணர முடியும். அறியாதவராக கண்டு உள்ளுக்குள்ளே போகிறோமோ அப்போ தான் நம்முடைய அறிவுக்கு குரான் வந்து தன்னுடைய பொக்கிஷங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம ஒரு ஜாப்பில் இருக்கிறோம்னா அந்த ஜாபை பற்றி மேலும் மேலும் அறிந்து கொண்டு செயல்பட்டால் தான் அடுத்த பொசிஷனுக்கு நம்ம வந்து போக முடியும். இல்லைனா நம்ம ஒரே இடத்துல நான் தான் எல்லாமே எனக்கு தெரியும் ஒரே மாதிரி சூழ்நிலையில் இருந்துட்டு அதவே திரும்ப திரும்ப செய்து இருப்போம். நம்ம முன்னேறி போகவே முடியாது. நம்ம ஒரு இடத்துல எதையுமே தெரிஞ்சு கொள்ளாமல் இருந்தோம்னா நம்ம ஒரே மாதிரியான சம்பளமாகட்டும் எந்த ஒரு பொசிஷனுக்கு போகிறதாகட்டும் எல்லாமே இருக்காது. நம்ம அடுத்தடுத்து அதுக்கு என்ன வழியோ முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை தேடி நம்ம போனோம்னா தான் நமக்கு பொருளாதாரமும் நமக்கு வந்து நல்ல விதமாக அமையும். நம்ம குடும்பத்துக்கும் அது கஷ்டம் இல்லாமல் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுபோல் தான் குரானை நோக்கி நெருங்கும்போது முதல் தகுதி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நான் ஒன்றுமே இல்லை இந்த குரான் முன்னாடி, அது என்ன சொல்கிறதோ அதுதான் நான் என்ற மனநிலைக்கு நம்ம வரணும். இதோட முன்னாடி இருந்த விருப்பங்கள், அனுபவங்கள், பழக்கங்கள், சிந்தனைகள், நம்பிக்கைகள் எல்லாமே வந்து சரி என்று நினச்ச விஷயங்கள் கூட அனைத்துமே ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் என்னை உருவாக்க போவது குரான் தான் என்ற மனநிலையோடு உருவாக்கி கொள்ள வேணும். அப்போ தான் குரான் தன் பொக்கிஷத்தை திறந்து கொண்டே இருக்கும். இதை வலியுறுத்துகிற மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது. 7வது அத்தியாயம் 204லையும் குரான் ஓதப்பட்டால் அது நீங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்க, வாய் மூடி மௌனமாக இருங்க, நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லது இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று குரான் சொல்லுது. நம்ம குரான் ஓதும்போது கவனமாக கேட்கணும், நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மேலும் இது வந்து கவனமாக ஆழமாக கவனித்தாதான் குரான் நம்ம இடத்துல வரும்போது நம்ம அது ஒன்று சொல்லும், நம்ம வேறு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. குரான் என்ன சொல்லுது அதுதான் நம்ம கேட்கணும். அதை விட்டு நம்ம அதுக்கு மாற்றாக வேறு கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம் வேறு கருத்து நம்ம சொல்லக்கூடிய அதிகாரமும் நமக்கு இல்லை, அது ரைட்ஸும் கிடையாது. ஆனால் நமக்குள்ளே நிறைய உணர்வுகள் நிறைய சிந்தனைகள் வரும். ஆனால் குரான் சொல்கிறது தான் நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். குரான் சொல்கிறது வந்து ஃபைனல், அதை தாண்டி வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அது கிடையாது. எனவே அது சொல்கிறத நம்ம முழு கவனமாக கவனிக்கணும். அப்போ தான் அந்த பக்கம் அது வந்து நம்ம பக்கம் அது திரும்பும். இன்னொரு வசனம் இருக்குது. 50வது அத்தியாயம் காஃப் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன் அஃபி தாலிக்கு லிமன் கான லஹுஃபுன் அஃப அல் கஸ் வஹிஃப சஹீதோ லிமன் கான லஹுஃபுன், யாருக்கு உள்ளம் இருக்குதோ, அதாவது யாருக்கு கவனமான உள்ளம் இருக்குதோ, ஈடுபாட்டோட கூடிய உள்ளம் இருக்குதோ, அதாவது மனசு இயங்குதா இறுக்கமாக இருக்குதா என்பதை தெரிஞ்சுக்க யாருக்கு உள்ளம் இருக்குதோ அவங்களுக்கு தான் படிப்பு இருக்குதுல. மேலும் அல் கசம் இன்னொருத்தருக்கு படிப்பு இருக்குது, அவர் வந்து செவியிட்டு கேட்பார். அதாவது அல்லாஹ் புகழ்வதி வந்து செவியுற்று புகழ்வதையும் அல்லாஹ் சொல்கிறதையும் கவனமாக கேட்பாருங்கிறது இதோட அர்த்தம். அதாவது பாறையில் வந்து துளையிடுவது போல முழுமையாக கேட்கும் திறனை முழுவதாக ஒன்றை விளங்குவதற்காக முழுசாக காது கொடுத்து கேட்பது, வேறு யாரிடமும் பேசாமல் செவித்தாழ்த்தி கேட்டல், குரான் மீது முழு கவனம், அது சொல்ல வருவதை விரும்பி கேட்க முன்படுதல், முழுசாக கான்சன்ட்ரேஷனோட கேட்குறது. யார் முழுசாக தன்னுடைய செவிகளை அதுக்கு ஒப்படைக்கிறாங்களோ, தன்னுடைய கவனத்தை ஒப்படைக்கிறாங்களோ, ஈடுபாட்டை ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் படிப்பினை இருக்குதுன்னு குரான் சொல்லுது. நம்ம குரானுக்குள்ளே ஒப்பு கொடுக்காமல் வாழ்க்கையை மாற வேண்டும் என்று சொன்னால் மாறவே மாறாது. 2வது, குரானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல் குரானை அணுக வேண்டும். மைண்டு வந்து பிளாங்காக வச்சுக்கிட்டு ஓதணும். ரசூல்லா எப்போதுமே முன்முடிவோடு யாரையுமே அணுக மாட்டாங்களாம். நம்மளும் அப்படி தான் வந்து நம்ம வந்து வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கும். அந்த இதோட போய் நம்ம குரானை வந்து நம்ம ஓதுனோம்னா நம்ம மைண்டில் வந்து அந்த குரான் சொல்கிறத கவனிக்க மாட்டோம். நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை தான் வெளிப்படும். அதை தான் ரசூல்லா வந்து சொல்கிறாங்க.
ஒரு நாள் வந்து யூதர்கள் வந்து ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க, நீங்களும் சிறுக்கு வைக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி வந்து சிறுக்கு வைக்கிறோமா அப்படின்னு வந்து புரியாமல் கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம், நீங்கள் சத்தியம் எப்படி பண்ணுறீங்க, காபாவின் மீது சத்தியம் பண்ணுறீங்க, அது சிறுக்கு தானே அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்குறாங்க. அதுக்கு நபி அதை யோசித்து உணர்ந்து அதை மாற்றிக்க சொல்லணும் அப்படின்ட்டு தன் சமுதாயத்திற்கு போய் சொல்கிறாங்க. நாம் வந்து ஒருத்தர் மேலே சத்தியம் பண்ணுறோன்னா அவங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு அவங்க தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கான சான்று இருக்கணும். அவங்க மேலே சத்தியம் பண்ண அப்படின்னு சான்று இருக்கணும். நம்மளாக வந்து ஒருத்தர் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. நம்மளை முழுமையாக தெரிந்தவன், நம்மளை படைத்தவன் அல்லாஹ். அவனை விட யாராலையும் நம்மளை தெரிந்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க சத்தியம் பண்ணுறவங்க உண்மை சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்கள்ட்ட வந்து நமக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஆனால் அந்த ஆதாரத்தையும் அந்த தெளிவையும் தெரிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த ஆதாரம் வந்து அறிவு வந்து அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அதனால் அல்லாஹ்வை தவிர யார் மேலேயும் நம்ம சத்தியமே பண்ணக்கூடாது. அவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பண்ணக்கூடாது. எனவே அவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னு நபி வந்து அதை பொருட்படுத்தாமல் அதில் உள்ள நன்மையை புரிஞ்சு இனிமேல் இந்த மாதிரி சத்தியம் செய்யாதீங்க, அப்படி சத்தியம் செய்யக்கூடிய நேரம் வந்தால் காபாவின் இறைவன் மீது சத்தியம் செய்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லித்தராங்க. நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் அல்லாத பிறர் மேலே சத்தியம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இணை கற்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து ரசூல்லா சொல்கிறாங்க. எனவே நம்ம ஒரு முன்முடிவில்லாமல் அணுகணும் குரானை. எந்த விதமான யோசனையும் இல்லாமல் தெளிவாக குரான் சொல்கிறது தான் கரெக்டு, குரான் நமக்கு தீர்வு கொடுக்கும், பிரச்சனைகளுக்கு வழிகாட்டும் அப்படின்னு முழு மனசோட நம்ம குரானை வந்து நம்ம அணுகணும். எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நம்ம வந்து பிளாங்காக மனசையாகட்டும் மைண்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம வந்து முன்முடிவு இல்லாமல் குரான் ஓத அணுகணும். 3வது விதி என்னென்னா, மனநிலை குரான் என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு செஞ்சிடுவேன், அதுக்கு பணிஞ்சிடுவேன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். கேட்க மட்டும் செய்யாமல் செயல்படுத்த தயாராக இருக்க வேண்டும். மனநிலையோடு குரானை படிக்கும்போது அது ஏற்படுத்தும் தாக்கம் வந்து வேறதாக இருக்கும். எனவே குரானை செயல்படுத்த வேண்டும் என்ற மன உணர்வோடு கவனிப்போம், செயல்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.